கால்களெல்லாம் அலங்கரித்தார்கள். இப்படி பந்தக்கால அலங்கரிக்க மல்லிகை பூவை கொண்டு வந்து மணவரை பந்தலில் அலங்கரித்தார்கள். அலங்காரம் செய்த உடனே கைலாசமே அலங்கார கோலமா தெரியும். அதுல வந்து பெரிய தளவாழ நட்டி வச்சிருக்காங்க. வாழையை எருக்கு நட்டி வச்சிருக்காங்க. நட்டி கட்டி வச்சிருக்காங்க. எருக்கு கட்டி வச்சிருக்காங்க. அதுதான் கிடையாது. முன்ன வந்து அலங்காரத்துக்கு நட்டி கட்டி அதாவது ஒரு நன்மை நடக்கும் பொழுது ஏன் வாழைப்பழம் கட்டுகிறார்கள் தெரியுமா? வாழைன்னு சொன்னா வாழையை சுற்றி பத்து அறுக்க வாழை கலக்க அதான் வாழைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பட்டையே போகாத வாழை மரத்தை வேணும்னா மறுபடியும் கலப்பு பண்ணுவோம். அதுக்குதான் அந்த வாழை மரத்தை கட்டுகிறார்கள். கைலாசத்தை பார்க்க ஜெகத் ஜோதியாக எங்கெங்கு பார்த்தாலும் பெண்கள் எல்லாம் பணிவிடை செய்ய அன்னைக்கு தான் கைலாசத்துக்கு ஒரு 2 பேர் வந்துச்சு. என்ன பேர் தெரியுமா? இதுக்கு முன்னால கைலாசம் தெய்வ கைலாசம் கல்யாண கோலமானது தெய்வ கைலாசம் போல் தோன்றுது சொன்னாங்களா? அப்படிம்பாங்க. அதுல இருந்தா தெய்வ கைலாசம். அப்பேற்பட்ட தெய்வ கைலாசமாகவே திகழ்ந்து கொண்டிருக்க பகவானுடைய திரு
கல்யாணத்திற்கு என்னையா ஆண்டவனாகிய பகவானை ஆஹா மாப்பிள்ளையாகவே அலங்கரிக்க சரி பிரம்மா விஷ்ணு இவங்கெல்லாம் நின்று கொண்டு தோழர்களாகவே சிவபெருமானை மாப்பிள்ளையாகவே அலங்கரித்தார்கள். ஆமா மாப்பிள்ளை அலங்கரித்தார்கள். பார்வதா தேவியாகப்பட்டவளை என்னையா மணப்பெண்ணாகவே அலங்கரிக்க வேணும் என்று அனைவர்களும் சூழ்ந்திருக்க தெய்வலோகத்து பெண்கள் எல்லாம் திருநடனம் ஆடுகிறார்கள். அப்போ பார்வதா தேவி மணப்பெண்ணாகவே அலங்கரிக்க வேணும் என்று ஏழம்பையோடு உருவசியா மேனகை ஒன்று கூடி எல்லோரும் ஒன்று கூடி கைலாச வாசலிலே திருநடனம் ஆடுவார். அப்போ ஆதிசக்தி பார்வதி கைலாச வாசலிலே திருநடனம் ஆடுவார். இப்படியாகவே திருநடனங்கள் ஆடிக்கொண்டிருக்கும் போது கைலாசத்துல ஒரே கூட்டம் கூட்டமான கூட்டம் உள்ள கூட்டம் என்னை கொடம்பதியிலே எறும்பு வந்து சூழ்ந்ததை தண்ணீர் கொடம்பதியிலே தவளை வந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி திருநடங்க ஆடிக்கொண்டிருக்க பார்வதா தேவியை மணப்பெண்ணாகவே அலங்காரம் செய்வதற்கு ஒரு ஆள் இல்லை. மாப்பிள்ளை அலங்காரம் பண்ண தோழர்கள் இருக்கிறார்கள். பார்வதியை மணப்பெண்ணாகவே அலங்கரிப்பதற்கு அதற்கு தகுந்த ஆள் இல்லைன்ன உடனே பார்வதி கண்ணீரும் கவலையும் கொண்டு கட்டழகியாகப்பட்டவார் கைலாச வாசலில அத்தனை பேர்களும் கல்யாண கோலத்துக்கு அழகா ரெடியாகி வந்திருக்கிறாங்க. மணப்பெண்ணாகப்பட்ட பார்வதா தேவி மட்டும் கைலாசத்திலே தன்னை அலங்கரிக்க ஆள் இல்லை, தோழி பெண்கள் இல்லை என்று கவலை கொண்டு அவள் கைலாசத்திலே எப்படி இருக்கிறாள் தெரியுமா? நீட்டினகால் மடக்கலையே நீட்டினகால் மடக்கலையே நீட்டினகால் மடக்கலையே மடக்கலையா கவந்ததல நிமுரலையே கவந்ததல நிமுரலையா கவந்ததல நிமுரலையா நிமுரலையா நீட்டினகால் மடக்கலையே நீட்டினகால் மடக்கலையே நீட்டினகால் மடக்கலையே மடக்கலையே கவந்ததல நிமுரலையே
கவலை கொண்டு இருப்பாளா கண்ணந்தங்க பார்வதியா கண்ணந்தங்க பார்வதியா கண்ணந்தங்க பார்வதியா மௌனமா இருந்தால் மாயந்தங்கை பார்வதி பார்வதி இப்படி ஒரு புறம் புறப்படாமலே இருக்க கைலாசத்திலே கூடின கூட்டத்தால அடேங்கப்பா வடகையிலையாகப்பட்டது தனிந்து தென்கையிலையாகப்பட்டது உயர்ந்து நிற்கிறது. அப்ப தென்கையிலே உயர்ந்து வடகையிலை தாழ்ந்திருக்க தென்கையிலே தான் அத்தனை பேர்களும் அனைவர்களுமாக எல்லோருமாகவே கூடியிருக்க 38 கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் சூழ்ந்திருக்க தென்கையிலே இருந்து வடகையிலே கூட்டம் இருக்க இருக்க அதிகமாவது. அப்போ வடகையிலையாகப்பட்டது தாழ்ந்து தென்கையிலையாகப்பட்டது உயர்ந்திருக்கிறது. அப்போ வடகையிலையாகப்பட்டது தாழ்ந்திருக்க தென்கையிலே உயர்ந்திருக்க இப்படியாக இருப்பதனால கைலாசத்திலே கிடுகிடு கிடுகிடுன்னு கைலாசமே அங்கு இங்கு ஆடுது அசையுது. அப்போ ஆடி அசையும் போது தேவர்கள் மூவர்கள் எல்லாம் திடீரென்று பயந்து ஐயையோ இது என்னமோ ஏதோ தெரியலையே வடகையிலே கூட்டம் இருக்க இருக்க வடகையிலை தாழ்ந்து தென்கையிலையாகப்பட்டது உயர்ந்திருக்கிறது அல்லவா? இங்கிருந்து யாராவது ஒருவர் அங்கு போனாத்தானே இந்த 2 கைலாசமும் ஒன்றாக இருக்கும், சரி சமமாக மாறும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனாகிய சிவபெருமானுடைய இடத்திலே வந்து தெய்வ முனிவர்கள் எல்லாம் முறையிட்டு கேட்டார்கள். வடதல வந்து தனிவாக இருக்கு, தெந்தல உயர்வாக இருக்கு ஐயா. சமநிலைக்கு வந்தா தான் திருமணம் பார்ப்பதற்கு எல்லா மக்களுக்கும் நல்லா இருக்கும். சரி ஒரு மேடு பள்ளம் இருக்கிறது கோர முடியுமாச்சு? முடியாது. சைடை இழுத்து கிடக்கும். அதேதான் சமநிலையா இருந்தா உட்கார்ந்து பார்க்க ஒரு காரியங்கள் செய்ய கரெக்டா இருக்கும். அதேதான் அதுக்கு என்ன செய்யணும்? சமநிலையாக வேண்டுமானா என்ன செய்ய வேண்டும்? அதற்குத்தான் ஆண்டவனை கண்டு முறையிட்டு சொன்னார்கள். அப்படி முறையிட்டு சொன்ன போது பார்த்தார் ஆண்டவனாகிய பகவான் என்ன செய்கிறார்? இப்படி தென்கையில உயர்ந்து வடகையிலே தாழ்ந்திருக்கையானா வடகையில இருக்கக்கூடிய கூடிய கூட்டமாகப்பட்டது ஒரு இடத்துல கூட்டம் கூட கூட அந்த இடத்துல வெயிட் கணம் ஏறும். அதேதான் ஒரு பஸ்ல வந்து பாருங்க ஒரு சைடாவே ஆள்கள் நின்னா பஸ் வந்து சாஞ்சி போகும். ஆமா ஒரு சைடு இப்படி இறக்கமா இருக்கும். அதனால சமநிலைக்கு இருந்தா தான் அந்த பஸ் ஒழுங்கா போகும். அப்ப நிக்கக்கூடியவர்கள் வந்து ஒழுங்கா நிக்கணும். வாசல் பக்கம் தான் இருக்கு. அதேதான் அப்படி ஆதிவெள்ளி கைலாச வாசலில் இறைவனாகிய பகவானாகப்பட்டவர் என்ன செய்கிறார்? இருக்கக்கூடிய நிலைமையை கண்டார். இருக்கக்கூடிய நிலைமையை கண்டு அப்பா தெய்வ முனிவர்களே யாரும் அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், அருங்கவலை உங்களுக்கு வேண்டாம். நான் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. வடகையிலை தாழ்ந்து தென்கையில உயர்ந்திருக்குமேயானால் இந்த கைலாசமாகப்பட்டது சமநிலைக்கு வந்தாதான் திருக்கல்யாணம் நடத்த முடியும். அதனால வடகையிலையில இருந்து யாராவது ஒருவர் தென் கைலாசத்திற்கு போகணும். போக வேண்டும். தென் கைலாசத்திற்கு போகணுமானா யாராவது ஒருவர்
சென்றால் கூட போதும் இந்த தென்கையிலையாகப்பட்டது தாழ்ந்து சமநிலையாகி விடும் அப்பா. அதனாலே தென்கையிலைக்கு யாரு போக வேணும் என்று சொன்ன போது இறைவனாகிய பகவான் சொன்ன போது என்னையா யாராவது போகணும் நினைக்காங்களா? இல்ல, யாரும் நினைக்காங்க. யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. எதுக்கு போக மாட்டாங்க தெரியுமா? எதுக்கு? தெற்கதான் யமலோகம் இருக்கு. ஆமா, யமதசை. அதனால தெற்க போக மாட்டாங்க யாரும். யமன் பிடிச்சிடுவாரு. அதனால யோசனை பண்ணல. அதனால தெற்க போனா கொஞ்சம் பயப்படுவாங்க. சரி. அப்ப இந்த கைலாச வாசலிலே வடகையிலிருந்து தென்கையிலைக்கு யாராவது போகணும்னு சொன்னா யாருக்குமே போக வேணும்ங்கிற ஆசையும் வரல, எண்ணமும் வரல. ஆமா, பகவான் திருக்கல்யாணத்தை பார்க்கணுமா, யாருக்கு போக முடியும்? நான் போறேன், நீ போறேன் அப்படின்னு ஒரு ஆளு கூட சொல்லவே இல்லை. அந்த கூட்டத்துக்குள்ள யாராவது போறோம்னு சொல்லி கைய வைத்துங்க ஐயா. ஒருவருக்கொருவர் மாறி மாறி இவரை அனுப்பலாம் இவரை அனுப்பலாம் அப்படின்னு மாற்றி மாற்றி ஒருவனுக்கு ஒருத்தர் இழுத்து விடுதானே தவிர இழுத்து விடுதாங்க. யாருமே போய் நம்ம தான் இதை சரி பண்ணணும்ங்கிற எண்ணம் வந்து யாருக்குமே வரல. அப்படி வரக்கூடிய நேரத்துல என்னய்யா ஆதி கைலாச வாசலில் என்ன தென்கையிலைக்கு போக வேண்டும், போக வேண்டும், சமநிலைக்கு வரவும் வேணும். போகலன்னா உடனே இந்த கைலாசத்திலே பெரிய ஆளா இருக்கக்கூடியது யாரு? உலகத்தை திசிக்கக்கூடிய, அதாவது திசிக்கக்கூடிய ஆமா விஸ்வகர்மா ஒரு ஆளு, முக்கியமான ஆளு. முக்கியமான ஆளு. ஆமா, இதுக்கு காரணமே விஸ்வகர்மா தான். ஆமா, உலகத்தையே படைத்த இந்த விஸ்வகர்மாவை தான் போக சொல்லணும், அவர் தானே இந்த உலகத்தை படைத்தார் அப்படின்னு ஒரு ஆளு சொல்லுதாங்க. மனவட அமைச்சார்ல, அமைக்கும் போது அந்த மனவிடை வந்து ஒருத்தனமா அமைச்சிருக்கலாம்ல, அமைச்சிருக்கலாம்ல. பூமி எங்க சாஞ்சிருக்கோ அதே மாதிரி மனவிடையும் சாட்சி போட்டிருக்காரு. சாட்சி போட்டிருக்காரு. ஆமா, சரிதானே. மனவிடையும் சாய்க்கும் போது இது வந்து இப்படி நடக்கும்னு சொல்லி விஸ்வகர்மாவுக்கு தெரியும். ஆமா, அகசியர் மாமுனிக்கும் தெரியும். ஆமா, இப்படி நடக்கும்னு சொல்லி. சரி, அப்போது விஸ்வகர்மாவை அழைத்து அண்டவனாய் சிவபெருமான் ஆமா, இவர் ஒரு முக்கியமான ஆளு. ஆமா, தென்திசைக்கு போர்மை, உலகத்தை திருஷ்டித்த நீரே தென்கையிலைக்கு போய் இந்த கைலாசத்தை சமநிலைப்படுத்துவதற்கு நீங்க போகலாமே அப்படின்னு விஸ்வகர்மா சொல்லுகிறார். அப்ப என்ன சொன்னார்? விஸ்வகர்மாவை ஆண்டவன் சொன்ன உடனே அப்ப அவர் சொன்னார், உலகத்தை திருஷ்டித்தர் நானாக இருந்தாலும் முனிவருக்கெல்லாம் பெரியவரை இந்த அகத்தீஸ்வர மாமுனிவர் தான். அவரை போய் நீங்க தென்கையிலேயே தணிக்க சொன்னா என்ன அப்படி சொல்லாம அப்படின்னு இவர் ஒரு வார்த்தையை சொன்னார். அப்ப அகத்தீஸ்வர மாமுனிக்கு கோபம் வந்து விட்டது. ஏ விஸ்வகர்மா, சிவத்துடைய திருக்கல்யாணத்தை பார்க்கணும்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் எத்தனை ஆசை இருக்கிறதோ அத்தனையும் எனக்கும் இருக்கும் அல்லவா? வடகையிலை விட்டு தென்கலைக்கு போனா சிவனுடைய திருக்கல்யாணத்தை பார்க்க முடியாது. அதனால என்னால முடியாது என்று அகத்தீஸ்வர மாமுனி சொல்ல, ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கும். விஸ்வகர்மா என்னாலையும் முடியாது என்று சொல்ல, சொன்னபோது இருவேர்களுக்கும் கையிலே தர்க்கங்கள் வந்தது. அப்ப பார்த்தார் பகவான், இருவேர்களும் தர்க்கத்தை நிறுத்துங்கள், யாராவது ஒருவர் போகணும்னு சொன்னதுக்கா இவ்வளவு பெரிய சண்டை? நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நான் ஒரு யோசனை சொல்லுதேன் கேளுங்க. சொல்லுங்க சாமி. ஏ விஸ்வகர்மா, நீ இந்த உலகத்தை திஷ்டித்தவன் தானே, அதனால நீயும் போக வேணாம், அகத்தீஸ்வர மாமுனியும் போக வேணாம். நான் சொல்லக்கூடிய யோசனையின் படியாகவே இந்த காரியத்தை செய்வோம். அப்பா விஸ்வகர்மா, நீ ஒரு தராசு செய்து கொண்டு வந்து தராசை அடித்து கொண்டு வந்தையானால் இரண்டு தட்டிலேயும் விஸ்வகர்மாவும் அகத்தீஸ்வர மாமுனியும் அமர்ந்திருக்க வேண்டும். இப்பவும் உலகத்துல பூமியை உழ வேண்டுமானால் அந்த காலத்துல கலப்ப வேணும். கலப்ப செய்ய வேண்டுமானால் விஸ்வகர்மாவால் தான் முடியும். அவரால் தான் முடியும். பூமியை உழுதால் தான் மகசூல் வந்து விளையும். அதே மாதிரி
ஒரு வீடாக இருந்தாலும் அதுக்கு கதவு வேணும். கண்டிப்பா கதவு வேணும். கதவு இருந்தாலும் பூட்டு வேணும். பூட்டு வேணும். அது விசுவர்மா தான் செய்யணும். செய்யணும். உலகத்தை ஆமா சிருஷ்டிக்கக்கூடிய ஆமா விஸ்வகர்மா தான் ஆமா இந்த திராசை அடிக்கணும். அடிக்கணும். நீங்க அடிச்சா ஆகாதோ? நாங்க அடிச்சா ஆகாது. உங்களுக்கு தெரியாது. அதனால அந்த திராசை ஆமா விஸ்வகர்மாவே செய்து வரும் ஐயா. ஆமா அப்படி என்று சிவபெருமான் கட்டளையிட்டார். அப்படி விஸ்வகர்மாவை தராசு அடித்து கொண்டு வர சொன்ன போது ஆமையா அந்த 2 தராசிலேயும் விஸ்வகர்மா நீயும் அகத்தீஸ்வர மாமணி அமர்ந்திருந்தீர்களேயானா அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல யாருடைய தட்டு அதிக கனமாக இருக்கிறதோ அதிக எடை உள்ளவர்கள் யாரோ அவர்கள் தான் தென்கையிலைக்கு போக வேண்டும் என்று சிவபெருமான் ஆணையிட்டார். உடனே அதை கேட்ட விஸ்வகர்மா ஆட்டம் வந்து சம்மதித்து அது சமயம் சொன்னதுக்கு அந்த காலமே அப்படி அடிச்சிருக்காரு. ஆமா அதாவது கள்ளத்தராசு அடிச்சிருக்காரு. கள்ளத்தராசு அதாவது ஒரு காலத்துல ஒரு மனிதர் வந்து அம்மியும் குழவியும் அடிச்சாதான் அன்றைய தினத்தை காலத்தை கழிக்க முடியும். அம்மி அடிச்சிட்டாரு. ஆமா குழவியும் அடிச்சாரு. சாயங்காலம் 5:30 மணி ஆயிடுச்சு. 5:30 மணி ஆகி போச்சு. 6:30 மணிக்குள்ள கொண்டு போய் அம்மியும் குழவியும் கொண்டு கொடுக்கணும். ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆமா ஒரு பக்கம் கைவிடி ஒடிஞ்சு வச்சு. அதான் கடவுளே. அன்னைக்கு அம்மியும் குழவியை கொண்டு போய் வித்துட்டு வந்தாக்க ஆமா சாப்பிடலாம். ஆமா இல்லனா கிடையாது. அப்ப பார்த்தாரு. ஆமா இனிமேல் கல் எடுத்து அந்த சிற்பியானவர் இன்னும் ஒரு புது குழவியா செய்தால் நேரம் இல்லை. தயார் பண்ணோம்னா லேட் ஆகி போகும். அன்னைய புகழையும் கழிக்க முடியாது. பார்த்தாரு. அம்மியை அதே ஒரு குழவியா ஒரு பக்கமா திரட்டினார். திரட்டி கொண்டு போய் அந்த அம்மியும் குழவியும் கொண்டு போய் வித்தாரு. வித்த உடனே என்னாச்சு? அந்த அம்மா பார்த்தா ஆமா ஐயா விசுவர்மா ஐயா நான் இந்த அம்மியை அரைச்சி பார்த்துட்டு உனக்கு கரெக்ட் தானே அப்படின்னு சொன்ன போது அப்போ குழவி கட்டையா இருக்கு. அம்மி அகலமா இருக்கு. சேர மட்டும் குழவி. ஆமா சரி. 2 பக்கமும் மசாலா அரைக்கும் போது 2 கையையும் பிடிக்கும். அப்படியே கையில உரசுது. ஆமா அம்மி. அப்ப விசுவர்மா பார்த்தார். அந்த அம்மா சொன்னா என்ன கைய பிடிக்க இதை வச்சு அரைக்க முடியாது. கொண்டு வரும் வேற குழவி கொண்டு வரும் அப்படின்னு சொன்னா. ஆமா இந்த மாதிரி சும்மா இருந்தாரு. அதான் பாருங்க யோசனையில கூடினாள். அம்மிக்கு குழவி நீண்டால் அரசன் அன்றே மாழ்வார். ஐயா விசுவர்மா என்னுடைய வீட்டுக்காரரு ரொம்ப உயிரோட இருக்கணும். 100 ஆண்டு வாழணும். ரொம்ப காலம் இருக்கணும். அதனால இந்த குழந்தையும் இருக்கட்டும்னு பணத்தை அள்ளி கொடுத்தாரு. அத மாதிரி அங்கேயும் கையிலையும் போய் இப்படி ஒரு கள்ளத்தராசு அடிச்சிருக்காரு. அடித்தார். அப்ப இந்த விஸ்வகர்மாவுக்கு எவ்வளவு சேட்டை பத்தியா அறிவு மூளை. உடனே விஸ்வகர்மாவாகப்பட்டவர் என்னையா கள்ளத்தராசு அடித்து கொண்டு வந்து கையிலே கொடுக்க விஸ்வகர்மாவையும் அகத்தீஸ்வர மாமுனியும் அமர வைத்தார்கள். அப்படி அமர வைத்து பார்க்குகின்ற நேரத்தில் அகத்தீஸ்வர மாமுனிக்குத்தானே இவர் கள்ளத்தராசு அடித்தார். இவர் கள்ளத்தராசு அடித்த உடனே அகத்தீஸ்வர மாமுனி இருந்த தட்டு கன வெயிட்டு கீழே இழுக்கு. அவர் இவர் தான் இடையிலே கூண்டவர். உடனே அனைவர்களும் அகத்தீஸ்வர மாமுனியை தென்கையிலைக்கு போக வேணும்
ஆமையா ஆதி கையிலே அவயமிட்டார்கள். ஆமா அப்ப இதை அறிந்தார் அகத்தீஸ்வர மாமுனி. என்ன சொல்லுகிறார்? ஞானத்தினால் பார்க்கும் போது என்னையா கள்ளத்தராசடித்த விஸ்வகர்மாவை கண்டுபிடித்து, ஆமா அடே சண்டாளா, என்ன ஏ விஸ்வகர்மா, என்ன தென்கையிலைக்கு நான் போக வேண்டும் என்று எனக்கு நீ கள்ளத்தராசு அடித்தாயோ? ஆமா எனக்கு நீ கள்ளத்தராசு அடித்ததனால சரி இன்னையில இருந்து ஆமா உன்னுடைய வேலையாகப்பட்டது. ஆமா ஏ விஸ்வகர்மா, என்ன இருந்தடிக்க உனக்கு பறந்து போக கடவதப்பா. மைக்கும் பாகமளவும் போட்டு இருந்தடிக்க பறந்து போவோம் உனக்கு. பறந்து போகுது இருக்கட்டும். இது எவ்வளவுதான் அடிச்சாலும் சரி. இன்னைக்கும் கஷ்டப்பட்டு எவ்வளவுதான் வேலை பார்த்தானோ இன்னைக்கும் பாருங்க. ஆமா விடிய காலம் இருந்துச்சா ஒரு ரூபாயும் நீ செஞ்ச காரியத்துக்கு நீ இருந்தடிக்க உனக்கு பறந்து போயிடும் அப்படின்னு ஜாபத்தை கொடுத்தாரு. அப்ப விஸ்வகர்மா குறைஞ்சாளா? ஏப்பா நீ பண்ண வேலைக்கு நீ எங்க இருந்தாலும் சரி, எந்த ஆலயத்தில் போய் இருந்தாலும் சரிதான், உனக்கு பூஜையும் கிடையாது, காலமும் கிடையாது. வண்டு தும்பி அடைய கடவதென்றே அவர் இவருக்கு சாபத்தை கொடுத்தார். ஆமா இன்னைக்கு அகத்தீஸ்வர மாமனுக்கு எங்கேயும் பூசை உண்டா? இருக்கு. ஒரு சில இடத்துல இருக்கு, எல்லா இடத்துலயும் கிடையாது. அது முன்னால கிடையாது, இப்ப பண்ணா ஒரு இடத்துல இருக்கு. சரி, அப்ப இப்படியாகவே இரு பேர்களும் மாறி மாறி சாபங்களை கொடுத்த போது சாபத்தை கொடுக்க அகத்தீஸ்வர மாமுனி ஆண்டவன் சிவபெருமானை பார்த்து, ஐயா ஐயா நான் எங்க இருந்தாலும் உங்களுடைய திருக்கல்யாணம் எனக்கு தெரிய வேண்டும் பார்க்கணும் அப்படி என்று சொன்ன போது அகஸ்தியர் மாமுனிக்கு, நீர் தென்தலையில எங்க இருந்தாலும் எனக்கு திருமணம் நடக்கும் போது ஆண்டவன் சக்தியும் சிவனுமாக உனக்கு அதே இடத்துல காட்சி கொடுப்பேன் என்று அகஸ்தியர் மாமுனிவர் இடத்துல சொன்ன போது ஆட்டு வந்து சம்மதித்து என்ன செய்கிறார்? ஆட்டு வண்டி சம்மதி, ஆட்டு வண்டி சம்மதி. அகத்தீஸ்வர மாமுனியும் ஆதி கையிலை விட்டு, அவர் ஆதி கையிலை விட்டு அங்க தென்கையிலை வாரா. ஆதி கைலாச வாசல் விட்டு அகத்தீஸ்வர மாமுனியும் அவர் எங்க வாராரா. அவர் கைலாச மலை கடந்து கருணசங்கிலி பருவதம்மா பாரு வைப்பார். மேலங்களால் ஒரு சுனையும் இருட்டு நாடுங்கடல் வீட்டு அவை ஏங்க புக நாடு வீட்டு கோதராஜா பட்டணம் புகழ் பெருகி வாரா. சீர்காழி சிதம்பரம் தென்மேற்கு அண்ணாமலை ஆயவரம் கும்பகோணம் கடையூர் பாதையா எங்க வாராரா. தென்மலை தன்னதற்கு தென்கையிலை தன்னதற்கு அங்கே சிறப்பாக வாரா. அவர்கள் சிறப்புடனே வராது. அவர் தென்கையிலை வந்த போது கைலாச வாசலில அங்க என்ன நடக்குதா? ஆதி கையிலையில என்ன நடக்கு தெரியுமா? ஆண்டவனுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணமே என்று சொல்லி பார்வதா தேவியாகப்பட்டவளை மணவடைக்க அழைக்கும் போது பார்வதியை மணவடைக்க அழைக்கிறார்கள். பார்வதி உறைந்த கூந்தல முடியாம கவுந்த தலை நிமிராம மௌனமும் கவலையுமாகவே அமர்ந்திருந்தார். அகஸ்தியர் வருகின்ற நேரத்தில் அவ
அவரும் குற்றால நகரிலே அன்னைக்கு ஒரு நாளையில் இன்னைக்கு அகஸ்தீஸ்வரர் அறிவுன்னு ஒண்ணு ஓடுதான். அகத்தியர் அருவி, அகஸ்தியர் அறிவு. அவர் அதே திருக்கல்யாணம் அன்று வந்த போது குற்றாலத்தில் அவர் வந்து அங்கு தங்கியதனால் அதுக்கு அகஸ்தீஸ்வரர் அரி என்று பேரு, அகஸ்தியர் அருவி என்று பேரு. ஆமா, அதுக்கு அப்புறமாகத்தான் தென்முகமாக போனார். அப்போ கையிலே